ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்நேரம் மட்டும் தைச்சேங்க. மணி எவ்வளோ 11:50 ஆகுதுங்க. இவ்வளோ நேரம் தைச்சிட்டு சரி போய் படுக்கலான்னு பார்த்தேங்க. சரி நாளைக்கு வேறு லீவுங்களா, ஃபோனே கைக்கு வராது, நம்ம ஒன்றும் வீடியோவே ஓட முடியாது. நாளைக்கு ஒரு நாள் தான் நெட் இருக்குதுங்க, போட்டு தான் ஆகணுங்க. சரி பார்ப்பேங்க. நீ குழுவுக்கு வேறு பணம் ரெடி பண்ணி வச்சுருக்குற, அதை போய் கட்ட அது பணம் கிடைக்குமா என்னன்னு தெரியலிங்க. வேறு ஒருத்தவங்களும் கேட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப அவசரமா. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு போன மாதமே நான் 2-3 பேர் எடுத்துருக்குறாங்க. 50,000 ரூபாய்க்கு பக்கம் குழுவிலேருந்து பணம் எடுத்து கொடுத்துருக்கறனால பணம் இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. சரி நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. இருங்க, அங்கே இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதா, சேர் இங்கே கிடக்குதுங்க. விலைக்களவுக்கு இங்கே சேர் கொண்டாந்து ஓட்டுக்குவோங்க. குண்டாவை வச்சு இங்கே விலைக்கு ஜாமானமெல்லாம் குண்டாவில் ஓடுறதுக்காக அது குமிஞ்சு எந்நேரங்க குண்டாவை கழுவி போகிறதுன்னு சேர் மேலே குண்டாவை வச்சுக்குவோங்க. அதில் ஓட்டு உட்காந்தாதான் நல்லா வெளிச்சமாக இருக்குதுங்க. அந்த லைட் எரிய மாட்டேங்குதுங்க. அது எரிஞ்சதுன்னா வெளிச்சமாக இருக்கும், அது எரிய மாட்டேங்குதுங்க. எல்லாம் வீடு கட்டினப்போ போட்டது, அந்த பல்பு போயிருச்சாட்டு இருக்குதுங்க. சரி நம்ம என்ன பண்ணுற, சுற்றி வர லைட்டு இருக்குது, போட்டு வச்சு கரண்ட்டு பில் ஆறுங்க கட்டுறது. நம்ம ஒரு லைட் தானே யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சொன்னங்க, நீ நாளைக்கு தெரியுங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பணம் எடுத்துகிட்டு தான் நீ போடணுங்க. அப்படி இல்லை அடுத்த மாதம் பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடுத்த மாதம் பணம் எடுத்துக்கலான்னு சொன்னாங்கன்னா அப்புறம் நம்ம ஃபோனுக்கு காசு ஓட்டுக்க வேண்டியதாங்க. என்னன்னு பார்க்கலாங்க. ஓகேங்க. அப்புறம் இல்லைன்னா இவங்க அப்பா ஃபோனில் ஏதோ ஷார்ட்ஸ் வீடியோ ஏதோ ஒரு 2 நாளைக்கு போட்டு அந்த அண்ணன் மிச்ச பணம் எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, அதை வாங்கி போட்டுக்க வேண்டியதாங்க. ஓகேங்க. இந்த செலிப்ரிட்டி அம்மா இருக்கிறாங்க, ரவுடி அம்மா, ஓவரான சீனுங்க. பில்டப்னாலும் என்ன, அந்த புனியாஜனைக்கு வீடு புனியாஜனைக்கு கூப்பிட்டாங்கன்னு ஓட்டு என்ன ஒரு அளப்பறைங்க. இல்லை அவங்க அந்த பத்திரிக்கை வச்சாங்களாங்க, அவங்க சம்சாரம் வந்து இவங்கள பார்த்தோன்னையுமே பயந்துட்டாங்களாமாங்க. ஐயோ இவ்வளோ ஒரு ரவுடி மேடம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு நினச்சி பயப்படல. ஐயோ இந்த ஆளுக்கு அப்புறம் என் புருஷனை பிடிச்சிருவாளோ அப்படின்னு பயப்பட்டுருப்பாங்க. ஓகேவா? என்ன செலிபிரிட்டின்னு நீங்களே சொல்லிக்கிட்டு திரியிறீங்க. வேறு யாராவது தாங்க சொல்லணும், நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லணுங்க. அதை விட்டுட்டு நீங்களே சொல்லிக்கிறீங்க. குடிசை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓட்டு வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்கே இருந்தாலும் அதெல்லாம் வருவோம். நாங்கள் அதெல்லாம் காசு இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னெல்லாம் நினைக்கணும். நீங்கள் வாடகை வீட்டில் தானே இருக்க, குடிசை வீட்டில் ஓலை குடிசையில் இருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோங்கிற அவங்கள நான் பேசக்கூடாது. ஏன்னா அவங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான், வயசானவங்க. இந்த நீ கொடுக்குற பில்டப்புக்காகத்தான் நான் அதை சொல்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த அம்மா பாவம், அவங்க இப்போ வரையில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா நான் குறை சொல்ல, இவ பேசுகிற பில்டப்புக்கு தான் நான் சொல்கிறேன். அவங்க வீடு எப்படி இருக்குது, உங்கள் அம்மா வீடு எப்படி இருக்குது, அதையும் சொல்கிறேன். நீ எங்கள் அம்மா வீடே எப்படி இருக்குது, நான் போகிறேன்ல அப்படின்னா பெத்த தாய் வீட்டுக்கு போகிறது கூட உனக்கு ஒரு பெருமை. அப்போ நீ இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியே இருந்துட்டு உங்கள் அம்மா வீடு அப்படி இருந்தாலும் நீ போகிறேங்கிற, நல்லா வாயில் வந்துரு. ஏதாவது இருந்ததுன்னா துப்பிடுவேன், ஆளை பெரு முகரக்கட்டைய. போய் உங்கள் அம்மா வீடெல்லாம் சரி பண்ணி கூட, காசு தான் சம்பாதிக்கிறியல்ல, இந்த ஆள் சம்பளத்தையும் பூரா வாங்கி வச்சுக்கிறியல்ல, உங்கள் அம்மாவுக்கு முதல்ல வீட்டை சரி பண்ணி கொடு. ஏன் ஒரு பெத்த தாய்க்கு ஒரு வேலை சோறுனால கூட்டிகிட்டு வந்து போட முடியாதா? அந்த தாயை பார்த்தா பாவமாக இருக்குதுங்க. அவங்கள பார்த்தா அவங்கள பார்க்க முடியாதா? நான்லாம் கஷ்டப்பட்டு தைச்சு அதில் எங்கள் அம்மாவுக்கு நான் பார்த்தேன் தெரியுமா. எங்கள் அம்மா என்னையும் சேர்ந்து என் பிள்ளை பார்த்துட்டு கஷ்டப்படுதேன்னு எங்கள் அம்மா அப்படி ஒவ்வொரு நாளும் நினச்சி எனக்காக அழுதுருக்குறாங்க. ஆனால் நீ பார்க்க மாட்டேங்கிறாங்கிறதுனால உங்கள் அம்மா அழுதுட்டு உட்காந்துருக்குறாங்க. என்ன பொம்பளை நீ,
பெருமைனால் ஒரு அளவுக்கு பேசு. எதுக்கு இவ்வளோ வெறுமை எதுக்கு பேசுகிற? சும்மா நானும் பார்க்குறேன். அந்த காரில் போகும்போது பார்க்கணுங்க பேச்சு வாய் கிளிய என் வாயிலே குத்தலாமான் இருக்குதுங்க பெருமை. ஒரு அளவுக்கு பெருமையாக பேசுங்க. ஆமாம், நீ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுவிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறியா, அது நைட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி, அது என்ன பார்க்க உனக்கு அப்படியே ரிச்சாக அழகாக இருக்குதுன்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறியா? சர்க்கஸில் பார்த்துருக்குறியா? கோமாளி வேஷம் போடுவாங்க பார்த்துருக்குறியா? அவங்க வந்து கொஞ்ச நேரம் மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியும் அது போட்டால் சிரிப்பாங்கன்னு சொல்லி தான் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அவங்க நிற்கிறாங்க. ஆனால் நீ அந்த மாதிரி தானே ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிருக்கிற. அது என்னமோ உனக்கு பார்த்தா ரொம்ப அப்படியே ரிச்சாக பெரிய இது மாதிரி தெரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? நல்லாவே இல்லை. ஆமாம், கருகமணி கழுத்தில் ஓட்டிருக்கிற குங்குமம் எதுக்கு வச்சிருக்கிற? என்ன எதுக்கு? கருகமணிங்கிறது இஸ்லாமியருக்கு தாலி. அவங்க அதை உயிராக நினச்சி அவங்க ஒவ்வொரு பொம்பளைங்களும் கழுத்தில் ஓடுறது புனிதமானது. அதை நீ என்ன பண்ணி வச்சுருக்கிற? கழுத்தில் கருகமணி ஓட்டுக்கிற, நெத்தியில் இங்கே குங்குமம் வச்சுக்கிற. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கே தெரியல. அப்படி ஒன்றும் கருகமணி ஓட்ட பொட்டு வைக்காத. எதுக்கு பொட்டு வைக்கிற? இல்லை பொட்டு வச்சின்னா கருகமணி ஓடாத. நான் பொம்பளை, நீ இதுங்கூட தெரியாமல் நீ எல்லாம் செலிபிரிட்டி சளி உருட்டின்னு சொல்லிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறிய. நீ எல்லாம் என்ன சொல்கிறது? என்னத்தை போய் இவங்களையெல்லாம் பேசுறது? ஆமாம் சுக்காண்ணா, நீங்கள் என்ன எங்கேயுமா குடும்பத்தை கூட்டிகிட்டு போகணுங்கிறக்காகத்தானே நகையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. நகை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாரம் கூட ஆகாமல் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் மனைவிங்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போங்களேன். என்ன தான் பண்ணுறீங்களோ, நீங்கள்லாம் வந்து சீர்கேடு தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களை மாதிரி இப்போது பொம்பளைங்க ஆம்பளைகளை பார்த்தா நல்லா இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. யார் பொண்டாட்டின்னே எங்களுக்கே தெரியலைங்க. இந்த அம்மா பொண்டாட்டியா இல்லை இவ பொண்டாட்டியான்னு தெரியல. எதை எடுத்தாலும் இவ்வளோ கண்டது கிடுகிடுன்னு நடுங்குறீங்க. என்ன இந்த வயசுக்கு மேலே இப்படியுமா அலைவாங்க? இந்த வயசுக்கு மேலே குழந்தைங்க பேரம்பேத்தி இவங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு அழகாக வாழ்க்கையை கொண்டு போகணும். அந்த வயசில் போய் நீங்கள் இந்த மாதிரி அல்பமாக அலையிறீங்க. ஒரு பொம்பளைக்காக இப்படி அலையிறீங்க. நீங்கள்லாம் சம்பாரித்து கொடுக்குற வரைக்கும் தான் அந்த வீட்டில் உங்களுக்கு வேலை. இல்லைன்னு வைங்க, குப்பையில் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பா. உங்களையெல்லாம் பார்க்க மாட்டா. ஏன் உங்களுக்கு இரும்பல் வந்துக்கிட்டு இருந்ததே அப்போவே அது எரியல? நீங்கள் சம்பாதிக்கிற காசை கூட உங்களை போய் டாக்டர்கிட்ட பார்க்க சொல்லி சொல்லாத. இவெல்லாம் உங்களை பார்க்க போகிற நம்பிட்டு உட்காந்துக்கிறீங்க. உங்கள் நிலமையெல்லாம் என்ன ஆக போதோ. கூடி சீக்கிரத்தில் உங்கள் நிலமை என்னன்னு அந்த ஆண்டவை காமிச்சு கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. என்ன ஜென்மமோ நீங்கள்லாம். ஏங்க நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே? ஆனால் லைக் மட்டும் ஏங்க போட மாட்டேங்கிறீங்க? லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. லைக் போடுங்க ப்ளீஸுங்க. லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம டெய்லர் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். யூடியூப்காரங்களை கொஞ்சம் வியூஸ் தான் கொடுங்களேன். ஒரே ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டும் 21,000 கொடுத்தீங்க, அதோடு ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. ஷார்ட்ஸுக்கு வியூஸே வர்றது இல்லைங்க. ஷார்ட்ஸுக்கு வியூஸ் கொடுத்தீங்கன்னா தானே எனக்கு சப்ஸ்கிரைபரெல்லாம் வருவாங்க. கொஞ்சமாவது என் சேனலையும் நானும் இவ்வளோ தைக்கிற வேலையும் செஞ்சுட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு யூடியூப்லேயும் நம்ம கரெக்டாக வீடியோ போடணும். என் கடமையும் நான் கரெக்டாக செய்யணும்ல. நீங்கள் ஏன் எனக்கு வியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னங்க பண்ணுறது? அவங்களுக்கு நம்ம பேசுகிறது புரியுமோ புரியாதோ. சரிங்க, பள்ளியே கத்திடுச்சுங்க. அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. அதனால் பள்ளி கத்திடுச்சு. கண்டிப்பாக எனக்கு வியூஸ் கொடுப்பாங்கன்னு நானும் நம்புகிறேன். ஓகேங்க, பாய், குட் நைட், குட் மார்னிங். ஓகேங்க.